ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது வெறும் 5 நிமிஷம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தா போதும், உங்களை வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டு போன நபரும் கூட பார்த்திங்கன்னா அவங்களே உங்ககிட்ட பேச சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு ஊடு மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு மாந்திரிகம். இப்போ நம்ம தமிழில் மாந்திரிகம் மந்திரம்லாம் பயன்படுத்தும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் பயன்படுத்தக்கூடியதான் ஊடு சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீதாம்பர ஐயர் ஜால விதின்னு சொல்லுவீங்களா, அதோட ஒரு சாயல் இதில் இருக்கும். இந்த ஆப்பிரிக்கா சிம்பிள்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனோட சோல் இருக்கு இல்லைங்களா, அந்த சோலை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நம்மளோட ஆன்மாவை புனிதமாக்கி, அந்த ஆன்மாக்குன்னு சக்தி இருக்கும். அந்த ஆன்மாவை எந்த ஒரு விஷயத்தில் செலுத்துகிறோமோ அந்த விஷயம் அந்த ஆன்மாவே மாறி அதற்கான பவர் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு டெலிபதி மாதிரி வேலை செய்யும். நீங்கள் டெலிபதி எப்படி நீங்கள் இருக்கும், நீங்கள் ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சோலும் அவங்க சோலும் ஒரு வேவில் கனெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. உங்களோட ஹார்ட் சொல்ல ஆரம்பிக்கும், உங்கள் மனசு சொல்லும் அவங்களுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க. அவங்களோட ஹலோ அப்படின்ற வேர்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவன் ஏதோ மறைக்கிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு உங்கள் மனசு உங்ககிட்ட பேசும் இல்லையா. இதுதான் சோல் பவர்னு சொல்லுவாங்க. இந்த சோல் பவர் பார்த்திங்கன்னா ஊடில் பயன்படுத்தி அவங்க எண்ணற்ற சக்திகளை நிறைய விஷயங்களை நிறைவேற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முறையை ரொம்ப சாதாரணமாக எந்தவித மந்திரமும் இல்லாமல் வெறும் நம்மளோட சோல் பவரை மட்டும் வைத்து நம்மளை வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போன ஒரு நபர், அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை வெறுத்து போயிருக்கலாம், கோவப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த சோல் பவர் இருந்திருக்கணும். நீங்கள் நினைக்கும் போது அவங்க கால் பண்ணுறது, இல்லை நீங்கள் கால் பண்ணி இப்போ தான் ஒன்று நினச்ச உடனே கால் பண்ணிட்டு அவங்க சொல்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க சொல்லாமலே உங்களுக்கு தெரியக்கூடிய சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது செயல்படும், இல்லாட்டி செயல்படாது. இது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா ஊழோட இந்த ரிச்சுவல் சிம்பிள்ஸ் உங்களோட மொபைல் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இதை வச்சுட்டு இந்த சிம்பிள்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கண் சிமிட்டாமல் பாருங்கள். வேறு எதுவும் பண்ண வேண்டாம், கண் சிமிட்டாமல் பாருங்கள். இந்த ரிச்சுவல் சிம்பிள் பார்த்திங்கன்னா 2 இதயங்களை பார்த்திங்கன்னா ஒன்றாக பிணைக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அதாவது 2 இதயத்தை ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு சிம்பிள். இப்போ உங்கள் இதயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட தாட்ஸ் தான் உங்கள் இதயம் முழுக்க இருக்குது. அப்போ நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்க இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வலி வேதனை, அவங்கள பற்றி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டே பார்க்கணும். அவங்கள பற்றி நல்ல விஷயங்களாகவும் அவங்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற எண்ணத்தோடய பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தோன்னே படுத்து தூங்கிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த டைமில் மொபைல் இந்த மாதிரி எதுவுமே கூட அமைதியாக தூங்கிடுங்க. அப்போ இது உங்கள் மனசில் பதிய ஆரம்பிக்கும். அடுத்தது நேரம் கிடைக்கும் போதில் இந்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு அவங்கள பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. பேசுவாங்க கூட வேண்டாம், ஜஸ்ட் அவங்கள பற்றி நினைக்க ஆரம்பிங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடியே உங்களுக்கும் அவங்களுக்கும் சோல் கனெக்ஷன் இருக்க ஆரம்பிக்கும். இந்த சோல் கனெக்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடு சிம்பிள்னால அவங்களுக்கு இந்த சோல் கனெக்ஷன் போய் சேர ஆரம்பிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேர ஆரம்பிக்கும். ஊடுவோட ஸ்பிரிச்சுவல் இது ஒரு ரிச்சுவல் தான். இந்த ரிச்சுவலுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்தா மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் மந்திரம்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அசை உணவு சாப்பிடாமல் இருக்கணும், அந்த மாதிரி எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. இதுக்கு மந்திரம் இருக்குது, ஆனால் நீங்கள் மந்திர பிரயோகம்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை பார்த்துட்டு இருந்தாவே இந்த சோல் கனெக்ஷன் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். இந்த சோல் கனெக்ஷன் வர ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அவராகவே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே எக்ஸ்ட்ரீம் லவ்வோட உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அவரே என் கூட பேசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது பயன்படும். அவர் உங்களுக்கு தேடி வர்றாரு அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எக்காந்துக்கணும் அந்த டைமில் அவரை ஹர்ட் பண்ணுறதோ, இல்லை நீ எனக்கு வேண்டான்னு சொல்கிறதோ, அவரை விட்டு விலகணும்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணாமல் அவரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும் நினைங்க, போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தா போதும். 5 நிமிஷம் கண் சிமிட்டாமல் அதை பாருங்கள்.
வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் 5 நிமிஷம் உங்கள்கிட்டனால இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த ரிச்சுவல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். டெய்லி குளிச்சிருங்க, அதை மட்டும் பண்ணாமல் இருக்க வேண்டாம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூளையை அடிக்ட் ஆகக்கூடிய வேறு எந்த ஒரு விஷயங்களும் பண்ண வேண்டாம். அதாவது போதை வஸ்துக்கள், இல்லை ரொம்ப அழுகிறக்கூடிய பாட்டு, சோகமாக டிப்ரெஷன் கொண்டு பண்ணக்கூடிய படங்கள், இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போதும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் யாராவது உங்களை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அவங்க கூடயும் சேர வேண்டாம். மற்றபடி இது பண்ணாவே போதும், பயங்கரமாக உங்களுக்கு வேலை செய்யும்.